ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஐஷு. முருங்கைக்கீரையில் ஹெல்தியான கேழ்வரகு பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முருங்கைக்கீரையை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை இதுதாங்க. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நற்பலன்களும் இருக்குது, பயன்களும் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இரத்த சோகை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை இது தீர்க்கக்கூடிய கீரையாக உள்ளது. இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்துங்க, நெக்ஸ்ட்டு கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் இந்த கீரையில் தாங்க இருக்குது. இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியான கீரைங்க. இது எப்படி நம்ம ஹெல்த்தியாகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கால்சியம் மிகுந்த கேழ்வரகு மாவு தான் ஆட் பண்ணி நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். பெரியவங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி, எலும்பு பிரச்சனை தீர்க்கக்கூடிய கீரையாகவும் உள்ளதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சுகர் பேஷண்ட்டும் இது சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லதுங்க இந்த பக்கோடா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேழ்வரகு மாவு ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேழ்வரகு சொல்லவே தேவையில்லைங்க, சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். கை கால் வலி, முட்டி வலி, மூட்டு வலி, வயிறு பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடியது தாங்க அந்த கேழ்வரகு மாவு. பாடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது தாங்க அந்த கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவோம். அதாவது கேழ்வரகு மாவு அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வில்லேஜ்லலாம் ஆரி மாவுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நம்மளுடைய முருங்கைக்கீரையை உருவி ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை மட்டும் இல்லைங்க, பூவும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைப்பூ 3 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. நல்லா பிரித்து விட்டுக்கோங்க ஆனியனை. அப்போ தான் நம்ம பக்கோடா சாப்பிடும்போது அந்த ஆனியன் ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடியது இந்த ஆனியன் தாங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க ஆனியனை. இந்த பக்கோடாவில் இந்த ஆனியன் ஃப்ளேவர் தாங்க ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வரமிளகாய், அதாவது காஞ்சி மிளகாய் ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஏன் போடுறோன்னா டேஸ்ட்டுக்காக போடுறோம். இதில் மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தாங்க. அதில் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி தலையுடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் இந்த ஆரிமா கூட வேகும்போது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்காக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி செய்யுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் அந்த மாவு எல்லாத்துலேயும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டி நம்மளுக்கு பக்கோடா பதத்துக்கு வருங்க. அதனால் கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் தலையை அதாவது முருங்கைக்கீரை தலையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். இந்த மாதிரி முழுசாகவே போட்டிருக்குங்க. இந்த மாதிரி முழுசாக போட்டு நான் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறேன். சிலர் கொஞ்சம் ஆயிலெலாம் ஒரு மாதிரி தடுக்குதுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையே சின்னசாக. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பதத்து இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், உதிரி எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம மாவோட. இப்போ நம்ம ஆயில் ஏற்கனவே காய வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெயில் வேக விடணுங்க. இந்த பக்கோடா எப்படி இருக்குன்னு பாருங்கள், சாஃப்டாலாம் இருக்காதுங்க. நல்லா மொறுன்னு நல்லா முறுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கிறிஸ்பின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா முறுக்குன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. 2 டைம் திருப்பி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை கேழ்வரகு பக்கோடா ரெடிங்க.